नमस्ते, இது ஞான் சுரபி. लेसन 3 बातूनी कछुआ टॉकेटिव टॉर्टाइस। किसी तालाब में एक बातूनी कछुआ रहता था। ஒரு குளத்துல ரொம்ப டாக்கட்டிவான டார்டாய்ஸ் இருந்தது. उसी तालाब के किनारे 2 हंस भी रहते थे। அதே குளக்கரையில் 2 அன்னப்பறவைகளும் இருந்தன. वे तीनों घनिष्ठ मित्र थे। இந்த மூணும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். एक बार गर्मी के मौसम में तालाब का पानी सूख जाने के कारण हंस दूसरे तालाब उड़ जाने के लिए तैयार हो गए। ஒரு நாள் கோடை நாள் வந்ததுனால தண்ணி அந்த குளத்தில் ட்ரை ஆயிடுச்சு. அதன் காரணமாக இந்த அன்னப்பறவையெல்லாம் மற்றொரு குளத்துக்கு பறந்து போகலாம் அப்படின்னு ரெடியாக இருந்தது. கச்சுவே பி தயார் தா. இப்போது இந்த ஆமையும் ரெடியாக இருக்குது. லேக்கின் உசே லே ஜானே கே சமஸ்யா थी. இந்த டார்டாய்ஸை கொண்டு போகிறதுல ஒரு பிரச்சனை இருந்தது. कछुए ने उपाय बताया कि दोनों हंस अपनी चोंच में एक लकड़ी को सिरों को पकड़ लेंगे और वह उस लकड़ी को अपने मुंह से पकड़ लेगा, जिससे तीनों मित्र एक साथ एक ही तालाब में रह सकते हैं. இந்த டார்டாய்ஸ் என்ன ஐடியா கொடுக்குது அப்படின்னா, ஒரு ஸ்டிக்கில் இந்த கார்னரையும் அந்த கார்னரையும் இந்த 2 ஸ்வானும் பிடிச்சிக்கிறது. அந்த ஸ்டிக்கை தன்னோட வாயால் பிடிச்சிக்கிட்டு 3 பேரும் வேற ஒரு குளத்தில் போயிட்டு ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த டார்டாய்ஸோடைய ஐடியா. हंसों ने कहा उपाय तो अच्छा है लेकिन तुम तो बातूनी हो. ஐடியா நல்லா இருக்கு, ஆனால் நீ தான் ரொம்ப டாக்கட்டிவ் ஆச்சே. रास्ते में बात करने लगोगे तो नीचे गिरकर मर जाओगे, याद रखना. வழியில் பேச ஆரம்பிச்ச அப்படின்னா நீ கீழே விழுந்துருவ, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு இந்த அன்னப்பறவை 2 டார்டாய்ஸ் கிட்ட சொல்லுது. அப்போது கச்சுவே நே கஹா. அப்போ டார்டாய்ஸ் சொல்லுது, மே மூர்க் நஹி ஹூ. நான் முட்டாள் இல்லை. மே அப்னே பைரோं पर स्वयं कुल्हाड़ी मारूंगा क्या. என்னோட காலில் நானே கோடாலியை போட்டுப்பேனா என்ன அப்படின்னு கேட்குது. மே அப்னே பைரோं पर स्वयं कुल्हाड़ी मारूंगा क्या அப்படின்னா சுயமாக என்னோட காலை நானே கோடாலியை போட்டுப்பேனா என்ன. ஹன்ஸோ கோ கச்சுவை கி பாத் மானி படி. இப்படி கேள்வி கேட்டதுனால இந்த அன்னப்பறவைகள் எல்லாம் இந்த ஆமையோட பேச்சை கேட்க வேண்டியதாக இருந்தது. इसलिए யோஜனா அனுசார் அக்லே ஹி தின் வே உடனே லகே. யோசனையின்படி மறுநாளே 3 பேரும் ஒன்றா பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. इनको देखकर रास्ते में कुछ लोग बातें करने लगे. இந்த காட்சியை பார்த்ததும் சில பேர் வழியில் பேச ஆரம்பித்தாங்க. तो कछुए से रहा नहीं गया. இப்படி மக்கள் பேசுகிறத காதில் வாங்கினதும் இந்த டார்டாய்ஸால் வாயை மூடிட்டு சும்மா இருக்க முடியல. कुछ बोलने के लिए उसने मुंह खोला और नीचे गिरकर अपनी जान खो बैठा. ஏதோ சொல்ல வாய் எடுத்ததும் அது கழியிலேருந்து கீழே விழுந்து இறந்துருச்சு. हमें कभी पालतू बातों में न आकर अपने लक्ष्य की तरफ ही ध्यान देना चाहिए. மற்றவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு நம்மளுடைய லட்சியத்தை தவற விடக்கூடாது அப்படிங்கிறது இந்த லெசனோட மாறல்.